ஈஸ்வரா குருதேவா. அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு அது சம்மந்தமான நாலேஜ் எதுவுமே கிடையாது. இருந்த போதிலும் இப்படி ஒன்று ஒன்றா தொட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி செட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். அதில் என்ன ஆயிடுச்சு, இந்த மெயில் அக்கௌண்ட்டை எரேஸ் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டேன். அது என்னாச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதனால் அது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த கிட்டத்தட்ட ஒரு 52 பேர் என்னாச்சு, அந்த இது அப்படியே போயிடுச்சு. இப்போ புதுசாக எல்லாம் மறுபடியும் வந்துட்டுருக்கு. அதனால் அன்பர்கள் இதை பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இப்போ நாம் பார்க்க இருக்கிறது பெருமாள் தத்துவம். பெருமாள், திருமால், அதனுடைய பெயர்கள்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், மிக அற்புதமான நிலைகளில் வேணுகோபால சுவாமி, பார்த்தசாரதி, கலியுக வரதன், நாராயணன், வெங்கடாஜலபதி, இப்படின்னு பல அச்சுதன், ஆனந்தன், கோவிந்தன், ஸ்ரீதரன், பத்மநாபன், புருஷோத்தமன், நந்தகோபன், பரந்தாமன், கிருஷ்ணன், வாசுதேவன், கோவர்த்தனன், ராதாகிருஷ்ணன், ராஜகோபாலன், கமலக்கண்ணன், முரளிதரன், இப்படி ஏகப்பட்ட நாமங்கள். பெருமாளுக்கு மட்டும் அவ்வளோ நாமங்கள் உண்டு. இது எல்லாமே இதெல்லாம் எங்கே இருக்கு? எங்கேயாச்சும் இருந்து அந்த கடவுள் ஆண்டு கொண்டு இருக்கிறதா? கேட்கணும்ல, நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்ல, எங்கே இந்த கடவுள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அக்காலங்களில் இதோடைய, அதாவது அக்காலங்கிறது நான் குறுகிய காலத்தை சொல்கிறேன், ஒரு 300-400 நூற்றாண்டுகள், அந்த அதனுடைய தன்மைகள் மிஞ்சி போனால் 700 நூற்றாண்டு. அப்போ அந்த சைவம் வைணவம் அப்போ பிரியுது, இதெல்லாம் பிரியுது இல்லையா? இப்படி பிரியக்குள்ளதான் என்னென்னா, அங்கே சைவத்துக்கு முக்கியத்துவம், வைணவத்துக்கு முக்கியம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் ஒரு ஆலயம், இந்த உடல் ஒரு ஆலயம், இந்த உடல் சிவம். இதில் இந்த உயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது வெப்பம். விஷ்ணு, பெருமாள், கிருஷ்ணன். நம்முடைய உயிரில் ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு, நமது உயிரில் ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு கிருஷ்ணன் என்ற பெயர். அப்போ கோகுலம், கோகுலம் என்பது நமது தலை,
நமது தலை தான் கோகுலமாக இருக்கு. கோகுலத்தில் கண்ணன் விளையாடுகின்றான். எல்லாம் இந்த கோகுலத்தில் தான் எல்லாமே இந்த தலையை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆக அங்கே முதல்ல நமக்கு காமிக்க உள்ள நாராயணன் சூரியனை தான் காமிக்கிறாங்க. அப்போ சூரியனுக்கு 7 குதிரைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அது ஏங்க 7 குதிரைகள் போடுறாங்க தெரியுதா? 7 குதிரைங்கிறது ஒளி அலைகள், அதாவது நாத அலைகள், கலர்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய கலர் 6, 7வது ஒளி வெள்ளை. அதுபோல் ஒளி அலைகள் சரிகம பதனிச. இது நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம், தமிழ்லையும் இதை தான் சொல்லுது. நல்ல உள்ளார்ந்து ஆராய்ச்சி பண்ணி உள்ள போனோம்னா இதுதான் இதை தான் சொல்லுது. எல்லாம் தமிழ்லேருந்து உருவானது தான் எல்லா மொழிகளும். ஆக நாராயணனுக்கு 2 மனைவி. யாராரு? ஸ்ரீதேவி, பூதேவி. அது எப்படிங்க ஸ்ரீதேவி பூதேவி? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பாதரசம் இருக்குல்ல, அந்த பாதரசம்ன்ற உலோகம் என்ன செய்யுது, அப்படியே பொடி 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 பொடியாக அப்படியே சுக்குநூறாக சிதைந்து வருது ஸ்ரீதேவி. அதில் என்ன ஆகுதுன்னா, பூதேவி அப்படிங்கக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிரணுவினுடைய ஒரு உயிரணு இருக்குன்னு சொன்னால், அந்த உயிரணுல மேலே ஒரு கட்டு இருக்கும், அதுதான் பாதரச கட்டு. அந்த கட்டை ஒட்டைக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நெருப்பில் கொதிக்கிறோம், உடல் தான் அழியும், உயிர் அழியாது. உடல் அழிகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, மாறிய உணர்வுக்கு இப்போ ரூபம் பெறுகின்றோம். நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். அப்போ ஸ்ரீதேவி பூதேவி. பூதேவிங்கிறது அதனுடைய எச்சம், அதனுடைய கடைசி நிலை. ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, உயிரணுவாக இருந்தாலும் சரி, எத்தனையோ கோடான கோடி 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 அணுக்கள். இதில் நாராயணனுக்கு 2 மனைவி, ஸ்ரீதேவி பூதேவி. நாராயணனின் மறு அவதாரம் யாரு? விஷ்ணு. விஷ்ணுங்கிறது தான் நமது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிருக்கு பேர் விஷ்ணு என்று பெயர். ஈசன் என்பது ஈசித்து எடுப்பது. நாம் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், ஓம் ஈஸ்வரா குரு தேவா. நமது உயிர் ஓ என்று இயங்கி இம்மென்று ஜீவன் பெறுகிறது. ஈஸ்வரா என்பது ஈசித்து எடுக்குது. குருதேவா என்பது எது குருவாக நின்று செயல்படுதோ அதுவே குருவாக நின்று செயல்படுது. ஆக குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் குருங்கிறது இருளை நீக்குவது. அப்ப எது இருளை நீக்குது? முதல் குரு யாரு நமக்கு? தாய். 2வது குரு தந்தை. 3வது குரு மெய்ஞானத்தை உரைத்த குரு. அப்புறம் எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து நாம் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாம் பார்த்துட்டு வர்றது, போகிறது, நாம் கேட்கறது, பார்க்கறது, படிக்கிறது, அனுபவப்படுறது எல்லாமே குரு தான். இதில் நல்லதை நாம் எடுத்தோம் என்றால், நல்லது கெட்டது என்பது அறிவு பிரிக்கிறது. 6வது அறிவு பிரிக்குது, பகுத்தறியுது. பகுத்தறிஞ்சு கெட்டது எப்படி அங்கே அன்னப்பறவை வச்சு காமிப்பாங்க. அன்னப்பறவை என்ன செய்யும்?
பாலையும் தண்ணி வச்சோம்னா பாலை மட்டும் உறிஞ்சிட்டு தண்ணியை விட்டுரும். வாணி, கலைவாணி எதில் உட்காந்துருக்காங்க? அன்னப்பிறவையில் தானே உட்காந்துருக்காங்க. விஷ்ணுவுடைய மகன் பிரம்மா, பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி. இதெல்லாம் எப்படி நடக்குது? நமது உயிரில் எது போய் மோதுதோ, மோதின உடனே பிரம்மம். எங்க பார்த்தாலும் இருக்கிறது எல்லாம் பரபிரம்மா. பூமி தாண்டி, பிரபஞ்சம் தாண்டி, எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கக்குள்ள பரபிரம்மா எங்க பார்த்தாலும். அது ஒன்றாக குவிந்து ஒரு பிரபஞ்சமாகி, ஒரு சூரியனாகி, சூரிய குடும்பமாகி, ஒரு நிலையாகி, இங்கே இந்த பூமியில் நம்ம உடலாகி, உடலில் என்னன்னா இந்த உயிரில் மோதும் போது எதை கவர்கின்றதோ, ஒரு அணுவானது எதை கவர்கின்றதோ கவர்ந்த உணர்வுகள், மீண்டும் சொல்கிறேன், இணைத்தல், காத்தல், அறிதல், உணர்தல், செய்தல் என்ற நிலையை பெறும்போது காயத்ரி என்று அதுக்கு பேரை சுற்றுறாங்க. அதுதான் இணைத்தல். ஒரு அணுவானது இணைத்தல், காத்தல், அறிதல், உணர்தல், செய்தல். இது எப்பொழுதும் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. அப்போ இந்த உயிரில் மோதும் போது பிரம்மம் ஆகுது. பிரம்மாவுடைய மனைவி யாரு? சரஸ்வதி, ஞானம். நமக்கு இப்போ 6வது அறிவு கொண்டு நிற்கிறோம். கொஞ்சம் எல்லாரும் சிந்திக்கணுங்க. சிந்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருளாசி அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். இப்போ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் அந்த அருள் மகரிஷிகளின் அருசக்தியை பெறணும். ஓம் ஈஸ்வரா குருதேவா, அம்மா அப்பா அருளால், சாமிமா சர்க்குருதேவரால், அகத்தியமா மகர்ஷிகளின் அருசத்தியும், துருமா மகர்ஷிகளின் அருசத்தியும், துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்த ரிஷிகளின் அருசத்தியும், சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற்று எங்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அனைத்தும் அகன்று நாங்கள் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், மனவளம் பெற்று உயர் ஞானம், உயர்ந்த எண்ணம் பெற்று எங்கள் சொல்லுக்குள் இனிமையும் செயலனைத்தும் புனிதமும் நாங்கள் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும். நாங்கள் பார்க்கும் குடும்பங்கள்லாம் நலம் பெற வேண்டும். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்துங்க வருது? இதெல்லாம் எங்கே, யார் கொடுத்தது நமக்கு? குரு கொடுத்த நிலை. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? நமது உடலில் தத்துவங்களாக கொடுத்திருக்கின்றார்கள். சூரியன்கிறது ஒரு இயற்கையில் உருவாகக்கூடிய தன்மை. ஒரு அணுக்களின் கூட்டம் என்ன செய்யுது? ஒரு பொருளாகுது. அந்த பொருள் சுழல ஆரம்பிக்குது. அது பூமி என்று பெயர் வைக்கின்றார்கள். அந்த பூமி என்ன செய்யுது? பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் அது என்ன செய்யுது? ஒரு நட்சத்திரமாக மாறுது. நட்சத்திரம் சூரியனாக உருவெறுது. இது இயற்கையின் தன்மைகள். இப்போ அது என்ன நிலைகள் நமக்கு அந்த மெய் ஞானத்தை நமக்கு ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் கொடுக்கின்றார்கள். ஆதிசக்தியிலே எல்லாம் நல்லது கெட்டதுங்கிறது நிறைய இருக்கு. நல்லதை எண்ணி நல்லதை ஒளி அணுக்களாக மாற்ற வேண்டும். உயிருடன் ஒன்றிய உணர்வுகளை அனைத்தையும் ஒளியின் உணர்வுகளாக மாற்ற வேண்டும். நாம கடவுளாக மாறணும். அப்போ கடவுள்னா என்ன, இறைவன்னா என்ன, தெய்வம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசிக்கை தெரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் என்பது ஒரு அணுவுக்குள் உள்ளின்று இயங்குவது கடவுள். இறைவன் என்பது அந்த அணுவுக்குள் எதை இரையாக எடுக்கின்றதோ, எதை இணைய செய்கின்றதோ அது இரையாகுது. தெய்வம் என்பது அந்த அணுவுக்குள் நின்று செயல்படுவது தெய்வமாகுது. இந்த உடலுக்குள் நின்று செயல்படுவது இந்த உயிர் ஆன்மா, உயிரான்மா. ஆக
விஷ்ணு மறு அவதாரம், நாராயணனின் மறு அவதாரம் விஷ்ணு. பெருமாள் கிருஷ்ணன் இங்கு வரவுள்ள கண்ணனாக, அந்த விஷ்ணு என்னன்னா பரிணாமத்தில் கண்ணனாக உருவருகிறார். கண்ணன் தோன்றுகின்றான். எப்படி தோன்றுகின்றான்? வாசுதேவனுக்கும் வாசுதேவிக்கும் கம்சனை அழிக்க கண்ணன் பிறக்கின்றான். வாசு கண்ணில்லாத ஒரு புழுவானது கண்ணை பெறுவதற்கு அது துடிக்கின்ற துடிப்பை பற்றி ஞானிகள் மிக தெளிவாக கொடுக்கின்றார்கள். ஒரு கண்ணை பெறுவதற்கு மட்டும் அது ஏங்கி எடுத்த உணர்வுகள் கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த கருமணி லென்ஸ் உருவாகிறது. அந்த லென்ஸு தான் அந்த முதல்ல தோன்ற அந்த லென்ஸு தான் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. கருமணிக்கு மட்டும் என்னென்னா ரத்தம் போகாது, பாக்கி எல்லா இடத்துக்கும் போகும் ரத்தம். அதுதான் கண்ணன். வாசுதேவன் நாம் எதை சுவாசிக்கின்றோம், அந்த புழு எதை சுவாசிச்சதோ அந்த சுவாசித்ததுக்கு தேவைக்கொப்ப சுவாசித்து எடுத்த தேவைக்கொப்ப அங்கே கம்சனை இருளை, ஏன்னா அந்த புழுவுக்கு இப்போ இறை வேணும். ஒரு தாவர இனத்துலேருந்து சத்தை எடுத்துட்டு அடுத்தது போய் அதுக்கு கண் இருந்தால் தான் போய் பார்த்து எடுக்க முடியும். அப்போ அது என்ன செய்யுது? அது கேட்டு பெறுது. அப்படி வேதனையுடைய உச்சபட்சமான நிலைகளில் கண்ணன் பிறக்கின்றான். அதாவது அவ்வளோ ஒரு இருட்டில் கண்ணன் பிறக்கின்றான். நம்ம இப்போ பரம இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அவ்வளோ பெரிய கஷ்டத்தை எல்லாம் நாம் கடந்து வந்துட்டோம். இப்பொழுது நாம் மகிழ்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள். பெரிய சப்ஜெக்டுங்க, பொறுமையாக அப்படியே கேட்டுட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஞானகுரு சொன்னது தான். நீங்கள் ஞானகுரு வெளிப்படுத்திய தபோவனத்தில் ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் வெளிப்படுத்திய ஆடியோக்கள், நூல்கள், மெய்ஞான பாடல்கள் நிறைய இருக்குது. பொக்கிஷன் வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வயசு பத்துமா அப்படின்னா கிடையாது, தெரியாது. இப்போ இவ்வளோ காலத்தில் அனுபவப்பட்டது எல்லாத்தையும் ரத்ன சுருக்கமாக இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா காலம் குறுகி விட்டது. இந்த குறுகிய காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணலை குவித்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறான். யார்? சீதாராமன். அப்போ மணலை குவித்துன்னு அங்கே தனுஷ்கோடி, இதுதான் கோடியக்கரை, இதுதான் கடைசி நிலை. இந்த மனித உடல் தான் கோடியக்கரையில் நின்றுட்டுருக்கோம். அவ்வளோ பெரிய பேருண்மைகள்லாம் இது உள்ள நிற்கிதுங்க. கண்ணனை என்ன மாரி வாசுதேவி தானே கண்ணனுடைய அம்மா. வளர்ப்பு யாருன்னு சொல்கிறாங்க? யசோதைன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க அது? சரி, இந்த அளவில் அதை நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த பாட்டில் வர்றேன். சரியா? குரு அருளால் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேட்குறவங்க பிடிச்சி கேட்குறவங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மகிழ்ச்சி. குரு அருள் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. நடப்பதெல்லாம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடந்திட வேண்டும். ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா.